தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. வெட்டி கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பகுஜன் சமாஜ் மாநில கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார். ஜெயலானி, விவரம். வணக்கம் உமா. நேற்று மாலை பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழகத்தின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டார். அவரது உடல் என்பது தற்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து உடற்குழாய்வு நிறைவு பெற்று தற்போது அவரது உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு முதலாகவே தொடர்ந்து அவர்களது ஆதரவாளர்கள் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்களும் திரை பிரபலங்களும் உள்ளிட்ட பலர் நேரடியாக வருகை தந்து தற்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்று காலை பா ரஞ்சித், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டவர்கள் நேரில் வருகை தந்து அஞ்சலி செலுத்தி பத்திரிகையாளர்களை சந்தித்து சென்றனர். தற்போது மாரி செல்வராஜ் மற்றும் மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து தற்போது நேரில் வருகை தந்து தற்போது அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் பிரமுகர்களும் தொடர்ந்து தற்போது மருத்துவமனைக்கு வரக்கூடிய காட்சிகள் என்பது அடுத்தடுத்து அரங்கேறி வருகிறது. அது மட்டுமல்லாமல் மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாகவே தொடர்ச்சியாக அக்கட்சியின் நிர்வாகிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னமும் எதற்காக இடம் ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படாமல் இருக்கிறது, காலை முதலாக ஏன் இன்னும் எங்களிடம் அந்த உடல் என்பது ஒப்படைக்கப்படாமல் இருக்கிறது உள்ளிட்ட கேள்விகளை வலியுறுத்தியும் திமுக அரசை கண்டித்தும் தொடர்ந்து ஒரு பகுதியில் போராட்டம் என்பதும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்களும் அடுத்தடுத்தாக தற்போது நேரில் வருகை தந்து அவருக்கான அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக தலித் சமூகத்திற்காக அதிகப்படியான போராட்டங்களை முன்னெடுத்து அவர்களுக்கான தேவைகளை பெற்றுத் தருவதில் முக்கிய பங்காற்றியவராக தற்போது செயல்பட்டு வந்த நிலையில் அவருடன் சேர்ந்து களத்தில் பணியாற்றிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது அவர்கள் நேரில் வருகை தந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளும் தற்போது அரங்கேறி வருகிறது. அந்த வகையிலேயே காலை முதலாக அடுத்தடுத்தாக அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போன்று திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் உள்ளிட்டவர்கள் தற்போது நேரில் வருகை தந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். தற்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகம் முழுவதுமாக ஒரு பகுதியில் அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் வரக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் தொடர்ந்து போராட்டம் நீடித்து வருவதாலும் காவல்துறையினர் அந்த போராட்டக்காரர்களை அமைதிப்படுத்தக்கூடிய வேலைகளிலும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருவதால் அந்த மருத்துவமனை முழுவதுமாக இன்று காலை முதலாக பதட்டமான சூழல் நிலை வருகிறது. ஜெயலானி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.